இந்த காலை நேர பணித்தொழிலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஆண்டு நம்மளுக்கு கொடுத்த வசனம் யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் சொன்ன எல்லாவற்றையும் உனக்கு நினைவுபடுத்துவார். இந்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். ஆவியானவர் என்ன? நம்மளுக்கு தேற்றவாளன், நம்மளுக்கு உதவி செய்கிறவர், நம்மளை வழி நடத்துகிறவர். அது இன்னும் விதத்துல சொல்லலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் பொழுது ஒரு இடத்துல தான் இருக்க முடிஞ்சிச்சு. மனித உறவில் இருக்கும் உருவில் இருக்கும் பொழுது. ஆனா இப்பொழுது ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதுனால அவர் எல்லா இடமுமே இருக்கிறார். காட் இஸ் ஸ்பிரிட். காட் இஸ் ஸ்பிரிட்டா இருக்கிறதுனால ஆவியானவர் ஆவியா இருக்கிறார். அதனாலதான் எந்த கடவுளையும் இந்த உலகத்துல நம்ம நேரடியா பார்க்க முடியறது இல்ல. சரிங்களா? ஸோ அத நீங்க மனதில வைத்துக்கொள்ளுங்க. என்ன ஒரு பெரிய உதவி என்ன சொல்லலாம்? என்ன ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அவர் நம்ம கூட பேசுகிற தேவன். அவர் பேசுவாரு. நீங்க அவர்ட்ட வெயிட் பண்ணி, நீங்க ஒரு நண்பன போல பழகலாம். ஒரு 2 பேர் உட்கார்ந்து பேசுற மாரி பேசலாம். ஆனா என்ன, அவர் அவ்ளோ பெரிய பவர்ஃபுல் பெர்சன். அவ்வளவு நேசிக்கிற ஒரு பெர்சன். அவருக்கு பிடிச்ச வார்த்தையே, "உம்மை நேசிக்கிறேன் ஆவியானவரே, வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் அவரை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவரை சார்ந்து சார்ந்து இருக்கணும். ஒரு சின்ன பிள்ளை மாதிரி, ஒரு சின்ன பிள்ளை எதுக்கு எடுத்தாலும் உங்களே கூப்பிட்டு கூப்பிட்டு, "அம்மா அதை பண்ணுங்க, அப்பா அதை பண்ணுங்க, எனக்கு பண்ணித்தாங்க, அதை பண்ணுங்க." அந்த அளவுக்கு சிறு குழந்தையை போல நீங்க அவருடைய சமூகத்துல வந்துட்டீங்கன்னா, அவர் எல்லாத்தையும் செஞ்சுருவாருங்க. ஈஸியா பண்ணிருவாரு. அவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவர் கடவுள். சரிங்களா? ஆனா என்ன, அந்த புதிய ஏற்பாட்டுல அவர் கடவுளாக இருந்தாலும், நம்ம கூட ஒரு நண்பனாக இருந்து நம்மள ஆட்டி, தேட்டி, உதவி செய்து, நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து செஞ்சு கொண்டே இருப்பாருங்க. ஒண்ணே ஒண்ணுதான். நம்முடைய லைஃப் அவர்ட்ட குடுத்துறணும். நீங்க நடத்துங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்மள ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அதனால நீங்க கேட்க, கேட்க, கேட்க தான் அவர் ஒரு வசனம் போட்டிருக்கல. நீங்க எவ்வளவாய் கேட்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவேன்னு போட்டிருக்கு. சரிங்களா? அதனால இன்னையிலிருந்து, இப்பொழுதிலிருந்து சிறு பிள்ளையாக மாறுங்க தான் போட்டிருக்கல. சிறு பிள்ளையா மாறட்ட நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்டர் ஆக முடியாது. பரலோக ராஜ்யம் பரலோகத்தை அல்ல, இங்கே தான் குறிக்குது. இங்க பரலோக ராஜ்யத்துல நம்ம ஃபங்ஷன் பண்ணணும்னா, அவருடைய கிருபையில, ஊழியத்துல மாத்திரம் அல்ல, எல்லா விதத்திலயும். வீட்ல சமைக்கிறதுலேருந்து, வீட்ல வேலை பார்க்குற இடத்துலேருந்து, நம்மளுடைய லைஃப்ல என்ன பண்ணணும், எனக்கு சின்ன சின்ன டிசிஷன்ஸ் எல்லாவற்றையுமே நீங்க அவர்ட்ட கேட்டு, கேட்டு, கேட்டு நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா, நீங்க கரெக்டான ட்ராக்ல, உங்களுக்குன்னு வைத்த ட்ராக்ல நீங்க போவீங்க. மற்றவர்களை பார்க்கல நீங்கள் சிறந்திருப்பீர்கள். எங்களை செஞ்சோங்கிறீங்களா? லீகோபோ ஷேனி மிஹாந்தரபோ ஷனஹந்தரபாசினி ஹந்தரஷ். இதை பார்த்து கொண்டு ஜனத்தின் மீது உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பேசுகிறேன். எல்லாரும் இதை பார்த்து கொண்டிருக்கீங்க. ஒரு கையை மட்டும் வானத்துக்கு நேராக தூக்குங்க. அப்சேகே பிரஹாண்ட் லெஹிமே டார்த்து ஹெமே சிரியாந்த of Sehendresh. Welcome your Holy Spirit. Manifest your presence. Atmosphere shifts. உங்களுடைய பிரசனத்தை உணரும்படியாக அவர்கள் தூக்கி இருக்க கையின் மூலமாக ஒரு மகிமையின் மேகமாக இருந்து உணரும்படியாக ரிஃபோர்த்தி ஹாத்தின் அமோசிர் ஹாமா ஷில்லே கிரிமிஹான் ரோபோசினியாந்த நீர் இன்னிலிருந்து இவர்கள் ஜெபிக்கும் பொழுது நீர் அவர்களை தொட்டு, நீர் அவர்களோடு பேசி, உலகத்தில் இருக்கிற அஸ்தாவிகள் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணும். ஆவியானவரை நீங்கள் கூப்பிட்டா தான் வருவார். அவரை அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். நீங்கள் கூப்பிட்டு உதவி கேட்கும் பொழுது அவர் சந்தோஷமாக செய்வார். இயேசுவின் நாமத்தினால் அவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தை நீங்கள் கூடும் பொழுது அவர் வருவார், உங்கள் கூட பேசுவார். அவர் உங்களோட இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவங்களை சுற்றி இருக்கிறாரு. ஒரு சிலருக்கு அவருடைய சத்தத்தை கேட்கிறீங்க, இன்னும் கேட்பீங்க. இன்னும் அதிகமாக கேளுங்க. அவர் உலகத்தை படைத்தவர் இருந்தாவும் ஒரு ரஹமாட்டே ஹேந்தராஷா உங்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஆவியானவர் எங்கே இருக்கிறார், அந்த விடுதலை உண்டு. The freedom is with you. சகோதரி, உன்னுடைய டிப்ரெஷன்ஸ் மாறுகிறது. உன் வேலை ஸ்தலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டு தர்றார். ஆவியானவர் ஜஸ்ட் கொடுங்க. வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட் இன் மை ஒர்க் பிளேஸ்ன்னு சொல்லுங்க. அவ்வளோதான். அவங்களை தொந்தரவு கொடுத்தவர்கள் இல்லாமற் போவார்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ரீகே மிகாந்தர சமாதானத்தை பேசுகிறேன். நிகமா செஹத்திரேஷா. கால் வலிகள் இப்பொழுது மறைகிறது. இயேசுவின் நாமத்தினால கால் வலிகள் மறைகிறது.
ரிமேட்டே பிரஹான்ட்ரோஷா. உடம்புல இருக்க பெயின்லாம் நீங்க உடைய இயேசு நாமத்தில் கட்டளையிடுகிறேன். கட்டிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால். கண் பிரச்சனைகள் மறைவதாக, சரியாவதாக ஆண்டவரே. கண்களில் இருக்கிற அந்த மங்கள் மறைவதாக. ரோஹோ திரே ஷிகேபே, வெளிச்சதை பார்ப்பீர்களாக. லம் ரோஹோன் டை கன்ஸ்தி பிரி ஹந்தலேஷ். நீர் பெரியவர், கிருபையுள்ளவர், மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே. வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட். வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட். கெமஹாந்த்ரோபோ ஷேகெமிட்ட ஹாந்தரஷ். ஆண்டவர், இதை பார்த்து கொண்டிருக்கல, நீ தொட்டதற்காக நன்றி பா. நீங்கள் தொட்டதற்காக நன்றி. ஹalleluya. In the name of Jesus I pray. ஆவியானவர் உங்களை தொட்டிருக்காருங்க. ஆவியானவர் உங்களை தொட்டிருக்காரு. அவர் உங்க கூட இருக்கார். அவரை பிடிச்சிக்கோங்க. அவர் கூட அன்பு செலுத்துங்க. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சரிங்களா? நாளைக்கு பார்க்கலாம். ஷாலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.